அனைவருக்கும் மனுஷிகாவின் அன்பான வணக்கம். இன்னைக்கு நான் சொல்ல போற கதையோட தலைப்பு என்னன்னு தெரியுமா? தென்னாலிராமனும் வேர்க்கடலை. கதைக்குள்ள போலாமா? ஒரு பெரியவர் தனது 3 மகள்களோடையும் பேரு குழந்தைகளோடையும் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாரு. அவர் மட்டும்தான் விவசாயம் செஞ்சு தன்னோட குடும்பத்தை காப்பாத்திட்டு வந்தாரு. ஆனா பெரியவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அவர் வேலை செய்யும் போது அடிக்கடி சோர்வடைந்துருவாரு. அதனால இந்த குடும்ப பொறுப்பை எந்த மகள்கிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிற யோசனைய விஜயநகர்ல இருக்க பேரரசர் மன்னர் கிருஷ்ணதேவராயர்கிட்ட போய் கேட்டாரு. மன்னர் கிருஷ்ணதேவராயர் குழப்பத்தோட தனது புத்திசாலியான அமைச்சர் தென்னாலிராமனை கூப்பிட்டு பெரிய வசதியை சொன்னாரு. தென்னாலிராமனுடனே வேர்க்கடலைகள் நிறைந்த 3 பைகளை பெரியவர்கிட்ட கொடுத்து, இந்த 3 பைகளை உங்களோட ஒவ்வொரு மகள்கிட்டையும் கொடுங்க. திருப்பி 6 மாதங்கள் கழித்து இந்த அரசவைக்கு உங்களோட இந்த வேர்க்கடலை பைகளோட உங்க மகளையும் சேர்த்து கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாரு. வீட்டுக்கு போன பெரியவர் தனது 3 மகள்களான அள்ளி, வள்ளி, மல்லிட்ட ஒவ்வொரு பைகளை கொடுத்து தென்னாலிராமன் சொன்னதையும் சொன்னாரு. அந்த 3 மகள்களும் குழப்பத்தோட போனாங்க. அள்ளி போனது கிழக்கு திசை, வள்ளி போனது மேற்கு திசை, மல்லி போனது வடக்கு திசை, கவலை போனது தெற்கு திசை. அள்ளி, வள்ளி, மல்லி அப்படின்னு சந்தோஷமா பெரியவர் பாடிட்டே போனாரு. நேரம் பறந்தது. 6 மாதங்கள் கழிந்தன. அரசவையிலிருந்து அழைப்பும் வந்தது. பெரியவர் தனது 3 மகள்களையும் அந்த வேர்க்கடலை பைகளோட அரசவைக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க தென்னாலிராமன் என்னோட வேர்க்கடலை பைகள் எங்க அப்படின்னு கேட்டாரு. அதற்கு பெரியவருடைய முதல் மகளான அள்ளி, இந்த வேர்க்கடலை பையை நான் பூட்டி வச்சு எல்லாமே அழுகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுகி போன வேர்க்கடலை பைய தென்னாலிராமன்கிட்ட கொடுத்தாங்க. அவரோட 2வது மகளான வள்ளி, இந்த வேர்க்கடலை பைய நான் 2 தங்க காசுகளுக்கு வித்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த 2 தங்க காசுகளை பெரியவர்கிட்ட கொடுத்தாங்க. அவரோட 3வது மகளான மல்லி, நீங்க என் கூட வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த வேர்க்கடலைகளை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட வீட்டு தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சு. அங்க அடர்த்தியான பசுமையான வேர்க்கடலை செடிகள் இருந்தன. உடனே பெரியவர் மன்னர் கிருஷ்ணதேவர் உடனே மல்லி பெரியவர்கிட்ட, அப்பா நீங்க கொடுத்த வேர்க்கடலைகளை நான் இங்கதான் விதைச்சேன். அது இப்ப அடர்த்தியாவும் பசுமையாவும் வளர்ந்துருச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே பெரியவர் மன்னர் கிருஷ்ணதேவராயரையும் தென்னாலிராமனையும் பார்த்து, இப்ப இந்த குடும்ப பொறுப்பை என்னோட கடைசி மகளான மல்லிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. உங்களோட உதவிக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொன்னாரு. மன்னர் கிருஷ்ணதேவராயர் தென்னாலிராமனை பார்த்து அவரோட புத்திசாலித்தனத்தையும் பாராட்டி அவருக்கு நன்றி சொன்னாரு. இதத்தான் நம்ம திருவள்ளுவரும் ஆழ்வினையும் ஆண்ட அறிவும் என 2 நீர்வினையா நீரும் கூடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நாமளும் மல்லிய மாதிரி விடாமுயற்சியாகவும் தென்னாலிராமன் மாதிரி புத்திசாலியாகவும் இருக்கணும். நன்றி.